கணவன் மனைவியும் ஒரே ராசி. ஆனா நட்சத்திரம் வந்து வித்தியாசம். ஸோ அப்ப எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி. இப்ப கணவன் மனைவியும் ஒரே ராசி அப்படிங்கும்போது தான் வந்து ஒரு பிரச்சனை. நட்சத்திரங்கள் வித்தியாசப்படும்போது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா, 2 பேருக்குமே வயது வித்தியாசம் இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு. ஒரு சிலவங்க வந்து நீங்க ஒரே வயசுல இருந்தால் கூட மாசங்கள்ல வித்தியாசப்படுவீங்க. ஸோ அது போக உங்க ஜனன ஜாதகம் டோட்டலாவே வித்தியாசப்படும். ஸோ காரணம் வந்து இப்ப வந்து நீங்க வந்து ஒரே ராசியா இருக்கும்போது வந்து ராசி மட்டும் தான் ஒண்ணா இருக்கும். நட்சத்திரங்கள் வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்கும். இந்த 3 நட்சத்திரங்கள்ல உங்களுக்கு முன்ன பின்ன வருவீங்க. அப்ப உங்களுக்கும் உங்க கணவருக்கு வந்து டீகுவாலிஃபிகேஷன் நடக்காது. என்ன இந்த ஒரே ராசியா இருக்கும்போது இந்த கோச்சார ராசி பலன்கள் உங்க ஜனன ஜாதகம் உங்க 2 இதுக்குமே அகைன்ஸ்டா இருக்கும். ஆனா இந்த கோச்சார ஜாதகம் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா அதுதான் ஒண்ணு போல வரும். எக்ஸாம்பிள் வந்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி அப்படின்ற மாதிரி இந்த பயிற்சிகளை சந்திக்கும் போது குரு வந்து ஒரு வருஷம் சுப பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்துவாரு. அந்த காலகட்டங்களில் நீங்க 2 பேரும் கணவன் மனைவியும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை பெறுவீங்க. அதே இந்த ராகு கேது பயிற்சி ஸ்டார்ட் ஆகும்போது உங்க 2 பேத்துக்குமே ஒரே மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ராசியை தான் இவங்க 2 பேரும் வந்து கடந்து கடந்து வருவாங்க. அப்ப இந்த ராகு கேது 1.5 வருஷம் வந்து கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் உண்டு பண்ணும். அந்த காலகட்டங்களில் ஏன் ஒரே ராசியில ஒரே வீட்டுல நம்ம இருக்கிறோன்ற மாதிரிக்கு ஒரு வெறுப்பை உண்டு பண்ணி விட்டுரும். இதே பிரச்சனை தான் சனி நடக்கும் போதும். அப்ப சனி நடக்கும்போது வந்து 7.5 சனி நடக்கும்போது, அப்புறம் இந்த அஷ்டம சனி, அர்த்தாத்தமத சனி, கண்டக சனி, அந்த மாதிரி சனிகள் உங்களுக்கு நடக்கும்போது 2.5 வருஷம் வந்து இந்த தாக்கத்தை நீங்க சந்திப்பீங்க. அப்போ ஒரே ராசியா இருக்கும்போது ஒரு வீட்டுல ஒரு ராசிக்கு ஒரு சனி நடந்தா சிறப்பு. அதே 2 ராசியா இருக்கு 2 பேத்துக்கு சனியோட தாக்கம் வந்துச்சு அப்படின்னா பினான்சியலா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதை வந்து சந்திக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஏன் இந்த ஒரே ராசிக்குள்ள நாங்க வந்தோம் அப்படின்ற ஒரு கூட்டு வரும். ஸோ ஒரு சிலர் இருந்து நாங்க நல்லா இருக்கோம் நல்லா தான் இருப்போம்னா மெயின்டைன் பண்றவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு ஓகே. பட் வந்து பினான்சியலா நம்ம சரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சில சண்டை சச்சரவுகளை சந்திப்போம். இப்போ குடும்பம் பிரிவு மனசாவங்களை ஏற்படுத்தும். அப்பதான் நமக்கு வந்து வருத்தத்தை ஏற்படுத்தும். ஐயோ நம்ம வந்து ஒரே ராசியா இருக்கிறது தப்பாய் போயிடுச்சு அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். ஸோ இதுதான் ஒருக்கு அதுக்குரிய விளக்கம். பட் இருந்தாலும் ஒரே ராசியா இருந்துட்டீங்க, திருமணம் பண்ணிட்டீங்க, பேலன்ஸ் பண்றதுக்குரிய விஷயத்தை ஃபாலோ பார்த்துக்கோங்க. இப்போ ஜாதகம் பார்த்து உங்க பலனை நல்ல பலனா கெட்ட பலனா தேர்ந்தெடுத்து அதுக்கு தகுந்தாற் போல நீங்க டிராவல் பண்ணிக்கோங்க. ஸோ கோச்சார ஜாதகத்தை சொன்னேன் சரிங்களா, பர்சனல் ஜாதகம் இல்லை சரிங்களா.